ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் 12வது அத்தியாயம் அப்படின்ற அந்த பக்தி யோகத்தை பார்த்துட்டு வரோம். இதில் 13வது ஸ்லோகத்திலேருந்து பகவான் ஒரு கர்மயோகிக்கு தேவையான குணங்கள் பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அதாவது இது கர்மயோகின்னு மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. இது தன்னுடைய பக்தர் ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குணங்களை நற்பண்புகளை நம்மளும் வளர்த்துக்க முயற்சி செய்யணும். அந்த வரிசையில் இப்போ பார்த்திங்கன்னா 19வது ஸ்லோகத்தில் இருக்கும். இந்த அத்தியாயத்தினுடைய முடிவிலேயே வரும். இந்த 19வது ஸ்லோகத்தில் என்னென்ன குணங்கள் சொல்கிறான்னு பார்க்கலாம். துல்லிய நிந்தாஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹ. நரக பக்திமான், அதாவது நரகன மனிதன். இப்படிப்பட்ட மனிதன் என்னுடைய பக்தனாகிறான். அது மட்டும் இல்லை, இந்த பக்திமான் மே பிரியக, இப்படிப்பட்ட இந்த பக்தர் எனக்கு ரொம்ப பிரியமானவராக ஆகிறார் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எப்படிப்பட்டவர், என்னென்ன குணங்கள் உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிந்தா ஸ்துதிஹி துல்லிய, அதாவது வசவு பாடுதல், நிந்தித்தல், திட்டுறாங்க இல்லையா, அதையும் புகழ் பாடுவது, இது ரெண்டத்தையும் துல்லியமாக பார்க்குறாரு. அதாவது சமமாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு, புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் சமமாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு. திரும்ப நமக்கு சந்தேகம் வரலாம், எப்படி ரெண்டும் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் ஒன்று நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், இன்னொன்று நமக்கு ஒரு சோகம் இல்லைன்னா ஒரு துக்கம் வரவழைக்கக்கூடிய விஷயம், இது ரெண்டுமே எப்படி சமமாக பார்க்க முடியும் அப்படின்னா, முன்னமே நம்ம பார்த்துட்டோம், யாருன்னு நம்மளை இகழ்கிறாங்க இல்லைன்னா நம்மளை வசவு பாடுறாங்க அப்படின்னா அதனால் நம்மளுடைய பாவங்கள் கழியுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே போல் இப்போ யாரும் நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த புண்ணிய கணக்கும் கழியுது. ஐயோ அது தப்பாச்சே, புண்ணியம் வேணுமே அப்படின்னு பார்த்தா, சாதாரணப்பட்டவங்களுக்குன்னா சரி, பரமபதம் வேணும், பரமாத்மாவை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புண்ணியம் பாவம் ரெண்டுமே சங்கிலி மாதிரி தான். என்ன, பாவம்ன்றது இரும்பு சங்கிலி, புண்ணியம்ன்றது தங்க சங்கிலி ஆகுது, அவ்வளோதான். அதனால் புண்ணியம் பாவம் ரெண்டு கணக்கையும் அவங்க கழிச்சாதான் அவங்க பரமபதம் போக முடியும். அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இகழ்ச்சி பாவத்தை கழிக்குது, புகழ்ச்சி புண்ணியத்தை கழிக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து மௌனினா எங்கே எப்போ இருக்கணுமோ அங்கே மௌனத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர். சந்துஷ்டகனா திருப்தியாக இருக்கக்கூடியவர். சந்தோஷமாக இருக்கிறதுன்றது வேற, சந்துஷ்டான திருப்தியாக இருக்கக்கூடியவர். சந்தோஷம்னா ஏதோ அவங்க நினைக்கிறது ஒன்று கிடைச்சா மட்டும்தான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க. ஆனால் சந்துஷ்டக அப்படின்னா எது இருக்கோ எது கிடைக்குதோ அதை வச்சு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்றது சந்துஷ்டக. அனிகேதக, இல்லத்தில் ஆசை இல்லாதவர். இல்லத்தில் ஆசை இல்லாதவர்னா அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா, பெரிய மாட மாளிகை கோபுரம்லாம் எதிர்பார்க்காதவங்க, ஏதோ இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு திருப்தி தான். பாருங்களேன், என்ன இருக்கோ அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். அடுத்து ஸ்திரமதிஹி, ஆத்மாவிடத்தில் உறுதியான நெஞ்சு படைத்தவர். ஆத்ம விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி உலக விஷயங்கள்ல இருந்தெல்லாம் தவிர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், ஆத்மாவிலேயே உறுதியாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சிறந்த பக்தனாகி, அப்படிப்பட்ட அந்த பக்தர் எனக்கு ரொம்ப பிரியமானவர்னு பகவான் சொல்கிறாரு. இப்போது இந்த 13லேருந்து 19 ஸ்லோகங்களில் பகவான் சொல்ல வேண்டிய குணங்கள்லாம் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.